நிலத்தில் கிடைத்த தங்கம். லக்ஷ்மி நகர்ல லக்ஷ்மி ஜுவல்லர்ஸோடைய ஓனர் லக்ஷ்மி தாஸ் சேட்டு. உண்மையிலே லக்ஷ்மினா அவருக்கு பைத்தியம் தான். லக்ஷ்மியை எங்க பார்த்தாலும், அதாவது பணம் சம்பாதிக்கிற வழிய பார்த்ததும் உடனே அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எப்படியாவது வாய்ப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு யார் பேச்சையும் கேட்க மாட்டார். இங்க பாருங்க லக்ஷ்மி தாஸ், எனக்கு இப்ப 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. கொஞ்சம் உதவ முடியுமா? இங்க பாருப்பா, பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? அப்படியே எடுத்து கொடுக்க. அடமான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடு. என்ன உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதா என்ன? 30 வருஷமா நான் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, நாங்க வியாபாரத்துல ஒரு விஷயம் மட்டும்தான் பாப்போம். பணத்துக்கு பதிலா பணம் கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொடு. பணம்னு வந்துட்டா எங்க அப்பா கூட என் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. என்கிட்ட இந்த 25,000 மதிப்புள்ள மோதிரம் இருக்கு. இதை வச்சுட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. 25,000 ரூபாய் மதிப்புள்ள மோதிரமா? இவன் இதுக்கு 10,000 ரூபாய் தான் கேக்குறான். இவனால பணத்தை கொடுக்க முடியலன்னா வட்டிக்கு மேல வட்டி போட்டு இந்த மோதிரத்தை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். உண்மையிலேயே இதுல எனக்கு நல்ல லாபம் தான். கொடு, இது ஒரிஜினல் தானே? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இங்க பாருங்க, மோதிரம் எல்லாம் வேண்டாம் சேட்டு, பணத்தை கொடுத்து அனுப்புங்க. பாவம், இவரு ரொம்ப கஷ்டப்படுறவரு. அவ்வளவு பரிதாபப்பட்டா நீயே கொடு. வேணும்னா உன் சம்பள பணத்தை இவனுக்கு தரட்டுமா? இல்ல வேண்டாம். போய் ஒழுங்கா உன் வேலையை பாரு. இந்தாப்பா நீ கேட்ட 10,000. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு சேட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவரோட மனைவி அந்த மோதிரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. சக்கண்ணா, இவ்ளோ அழகா இருக்கு இந்த மோதிரம். மோண்டுவோட கல்யாணத்துக்கு இந்த மோதிரத்தை தான் போட்டுட்டு போக போறேன். மோளு இதுக்கான பணத்தை கொடுத்துட்டா இந்த மோதிரத்தை வாங்கிட்டு போயிடுவான். இல்லன்னா நிரந்தரமா நீ இதை போட்டுக்க. ஓ, யாரு மோலுவா? நம்ம தெருவுல குடியிருக்காரே, அவர் பணம் கேட்டதுக்காக மோதிரத்தை வாங்கிட்டு கொடுத்தீங்களா? உண்மையிலேயே அவரு ரொம்ப ஏழைங்க. நீ கொஞ்சம் வாய மூடு. இதெல்லாம் வியாபார யுக்தி. இதுக்காக மோதிரம் என்ன? அவன் வீட்டுல இருக்கிற எல்லா நகைகளையும் கொண்டு வந்து கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன். ஒருவேளை நமக்கு பாவம் வந்துருச்சுன்னா நீங்க இதெல்லாம் வாங்காம பணத்தை கொடுத்துருக்கணும். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. வியாபாரத்துல பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பணம் சம்பாதிக்கணும்னு வந்துட்டா சரி, லக்ஷ்மி தாஸ் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. பணம் ஒண்ணுதான் அவர் குறிக்கோளா இருந்தது. ஊருக்குள்ள அவரை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. அதாவது பணம்னு வந்துட்டா அவர் அவங்க அப்பா பேச்ச கூட கேட்க மாட்டாருன்னு. 2வது நாள் கடையை திறந்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு கஸ்டமர் அவரோட தோல்ல பெரிய சாக்கு மூட்டைய ஒண்ணு தூக்கிக்கிட்டு உள்ள வந்தாரு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாருங்க சேட், நேத்து எங்க கிராமத்துல திடீர்னு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளத்தோட சேர்ந்து மண்ணும் அடிச்சுக்கிட்டு வந்தது. அதுல எனக்கு தங்கம் கிடைச்சது. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இந்த மண்ணுக்கு யார் சரியான விலைய கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான் இதை தருவேன். நதிக்கரை ஓரத்துல உள்ள மண்ணுல தங்கமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதான் உண்மை. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சேட்டு. அட ஆமா, நிஜமாவே இதுல தங்கம் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க வேணா கோணில இருந்து ஒரு தங்கத்தை எடுத்து சோதிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுல இருக்கிறது தங்கம்னு தெரியும். அட ஆமாப்பா, இதுல தங்கம் தான் இருக்கு. இங்க பாருங்க, நான் எடுத்த மண்ணுலயும் தங்கம் இருக்கு. சரி இருக்கட்டும், விடுங்க. உங்களை மாதிரி பணக்கார நகை கணக்காரங்க இதை உறுதி பண்ணதுனால இப்ப சுலபமா அந்த மங்கள் ஜுவல்லரிக்கார நான் கேட்ட பணத்தை கொடுத்துருவான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா தம்பி? இத என்கிட்ட கொடு, நானே உனக்கு பணத்தை கொடுக்கறேன். 2 கைப்பிடியில 10 கிராம் அளவுக்கு தங்கம் இருக்கு. அப்ப இந்த மூட்டை ஃபுல்லா 2 கிலோ தங்கம் இருக்கும். சரி சொல்லுங்க, உங்களுக்கு இதுல எவ்வளவு வேணும்? அட என்னப்பா, நீ மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன். இதை திரும்பி எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? அப்ப சரி எடுத்துக்கங்க. நான் மங்கள் ஜுவல்லரிக்கு இன்னொரு மூட்டையை கொடுத்துறேன். அப்போ உன்கிட்ட 2 மூட்டை இருக்கா தம்பி? ஆமா. என்கிட்ட கொடு, அதையும் நானே வாங்கிக்கிறேன். அது இப்ப என் வீட்டுல இருக்கு சேட்டு. சரி போய் எடுத்துட்டு வா. கொண்டு வரேன். ஒருவேளை நீங்க வாங்கலன்னு வைங்க, அப்புறம் அந்த மங்கள் ஜுவல்லரிக்காரங்கிட்ட போனா அவனும் வாங்க மாட்டான். அவன் சொல்லுவான், போ அந்த லட்சுமி தாஸ் கிட்டே குடுன்னு சொல்லுவான். அப்புறம் என் நிலைமை? நீ ஏன்பா இப்படி பேசுற? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சரி, அந்த மூட்டைக்கு 1,00,000 ரூபாய் அட்வான்ஸை வாங்கிட்டு போ. இப்ப அந்த மூட்டையை கொண்டு வந்து கொடுப்பா இல்லையா? சரி சேட்டு, சாயந்தரத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துறேன். மதிய உணவுக்காக அவர் வீட்டுக்கு போன சேட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த மனைவி கிட்ட சொன்னாரு. ஆனா இத அவர் மனைவி நம்பவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? மூட்டை நிறைய தங்கமா? அதுவும் நதியில இருக்க மணலுக்குள்ளையா? என்னால இதை நம்பவே முடியலங்க. இங்க பாரு, முதல்ல நானும் இதை நம்பலதான். நான் நல்லா செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் மூட்டையா வாங்கினேன். இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரம் அவன் இன்னொரு மூட்டையை கொண்டு வந்து தரானா. என்ன, இன்னொரு மூட்டையா? அதுக்கப்புறம் நீயே பாரு, இந்த மொத்த சிட்டிலையும் இந்த லக்ஷ்மி தாஸோட கடை தான் நம்பர் 1 கடையா மாற போகுது.
அதெல்லாம் சரிங்க, நீங்க எதுக்கு முன்பணம் கொடுத்தீங்க? நான் அட்வான்ஸ் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு மூட்டைய நம்ம எதிரி மங்கள் ஜுவல்லர்ஸ் கிட்ட கொடுத்துருவான். நான் சீக்கிரமா கடைக்கு போய் அந்த மூட்டையில இருக்க தங்கத்தெல்லாம் எடுக்க போறேன். ஏன்னா சாயந்தரம் இன்னொரு மூட்டையை கொண்டு வருவான், அதுல இருந்து வேற பிரிக்கணும்ல. கடைக்கு வந்த பிறகு அவரு கோணில இருந்த மண்ணுல இருந்து தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் எடுக்க மண்ணை தவிர ஒரு துளி தங்கம் கூட வரல. அத பார்த்ததும் அவர் ஆடி போயிட்டாரு. ஆ, இது என்னப்பா கொடுமை, இதுல வெறும் மண்ணுதான் இருக்கு. அப்போ தங்கம் எங்க? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சேட்டு? ஆமா சேட்டு, நீங்க சொன்ன மாதிரி இந்த மண்ணில் தங்கமே இல்ல. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீயும் தானே செக் பண்ண. ஒருவேளை கோணிக்கு அடியில இருக்கும். பாரு, நல்லா தேடிப்பார், நல்லா தேடிப்பார், கொஞ்சம் சீக்கிரமா பாரு. 2 பேரும் சேர்ந்து கோணில இருந்த மொத்த மண்ணையும் கீழே கொட்டினாங்க. அப்புறம் அதை செக் பண்ணாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட தங்கம் கிடைக்கல. ஆனா அவரோட வேலைக்காரன் கையில ஒரு பேப்பர் மட்டும் கிடைச்சது. இங்க பாருங்க சேட்டு, இந்த மண்ணுக்குள்ள இந்த பேப்பர் எப்படி வந்தது? அதுவும் இல்லாம இதுல ஏதோ எழுதி இருக்கு. என்கிட்ட காட்டு பாப்பா. இங்க பாருங்க சேட்டு, ஏழையோட ஏழ்மையையும் வறுமையையும் பயன்படுத்தி நீங்க அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டீங்க. அந்த தங்கத்துக்கு ஈடான பணத்தை இந்த மண்ணு மூலமா உங்களுக்கு கொடுத்து நான் எடுத்துட்டு போறேன். இனிமேலாவது திருந்துங்க, இல்லைன்னா அடுத்த தடவை மொத்த கடையையும் கொள்ளையடிச்சிருவேன். அட, இது என்ன கொடுமை. இதுக்கு தான் பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்க, வியாபாரம் பண்ணணும். ஆனா வியாபாரங்கிற பேர்ல ஏழைங்களோட வயிற்றுல அடிச்சு அவங்க பாவங்களை நாம சேர்த்துக்க கூடாது. அப்படி சம்பாதிச்ச பணம் ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட நிக்காதுங்க. புத்திசாலியான டீ கடைக்காரர். ஆத்பூர்ன்ற ஒரு ஊர்ல டீ கடைக்காரர் இருந்தாரு. அவர் அங்க ஒரு சின்ன டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு வந்தாரு. அவர் அங்க நடத்துற கடையில பெரிய கூட்டம் வரலனாலும் 1-2 நண்பர்கள் தினமும் அவர் கடைக்கு வாடிக்கையா வந்துட்டு இருந்தாங்க. தனக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கலனாலும் சில தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அதுல இருந்து அவருக்கு வருமானம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா டீ வித்து ஒரு நாளைக்கு கிடைக்கிற லாபத்தை அவர் மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இந்த புடிமா, இன்னைக்கு இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சதுமா. கடை இன்னைக்கு நல்லபடியா போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்மா. ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாருமே என் கடையை தவிர வேற எங்கேயுமே போறதில்ல. அவங்க இப்படி அடிக்கடி வந்தாதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்குமா. நமக்கு லாபம் ஒரு டீக்கு 1 ரூபாய் கிடைக்குது. ஆனா இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதேமா. கவலைப்படாதீங்க, உங்க டீக்கு தனித்துவம் இருக்கு. சீக்கிரமே முன்னேறிடுவோம். சரிதான். ஆனா 1-2 நண்பர்கள் வர்றதுனால அட, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இன்னைக்கு 1-2 பேரு நாளைக்கு கூட்டமா வருவாங்க. சரி, உட்காருங்க, நம்ம சாப்பிடலாம். வழக்கம் போல அவர் டீ கடையில வாடிக்கையா வர நண்பர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்களையே கவனிச்சிட்டு இருந்தாரு. அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. எப்பவுமே தன்னோட வாடிக்கையாளர்களை கவனிக்காத அவரு அந்த நிமிஷம் கவனிச்சாரு. என்ன பிரச்சனைன்னு யோசிச்சாரு. என்னப்பாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆமா, உண்மைதான். என்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம்னா கூட காசு என்கிட்ட இல்ல. எனக்கு வேற சம்பளம் இன்னும் வரலையே. சரி பாத்துக்கலாம், ஒரு நல்ல வழி இருக்கு. ஹரிசன் கிட்ட கேளு. ஹரிஷ் அண்ணா, எனக்கு காசு கடனா கொடுக்க முடியுமா? எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கு. என்னுடைய மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை. காசை சொன்னபடி நான் திரும்ப கொடுத்துருவேன். சரிப்பா, இந்த சில நாட்களுக்கு பிறகு வாங்கின காசை திருப்பி கொடுக்கறதுக்கு போலா டீ கடைக்கு வந்தாரு. ஹரிஷ சந்திச்சு காசையும் கொடுத்தாரு. திரும்பி வராதுன்னு பயந்த காசும் அவருக்கு நல்லபடியா திரும்பி வந்துருச்சு. அங்க இன்னொரு நபர் வந்தாரு. ஹரிஷ் அண்ணா, சங்கர் தான் விஷயத்த சொன்னான். போலோக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க தான் அவனுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணீங்களாமே. எனக்கும் வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. காசு கொடுத்து உதவினீங்கன்னா சீக்கிரம் திரும்ப கொடுத்துருவேன். இது பெரிய உதவியா இருக்கும். சொன்னபடியே காசை திருப்பி எடுத்துக்கிட்டு ராமு அந்த டீ கடைக்கு வந்தாரு. வாங்கின காசை விட கொஞ்சம் அதிகமாவே ஹரிஷ் கிட்ட காசை கொடுத்தாரு. ஹரிஷ் அண்ணனுக்கு காசு கொஞ்சம் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது. அவர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சந்தோஷத்துல அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. ஹரிஷ் அண்ணன், ஓலா விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ப்ளீஸ்ண்ணே, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுங்கண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. என் வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்குண்ணே. ப்ளீஸ் அண்ணே, ப்ளீஸ். அட, இது வரைக்கும் போலா இவருக்கெல்லாம் கம்மியா தான் கொடுத்தேன். திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட்னா நான் எங்க போறது? இந்த ஒரு தடவை மட்டும் உதவி செய்யுங்களேன். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நிச்சயமா காசு நான் சொன்னபடி கரெக்டா திருப்பி கொடுத்துருவேன். ப்ளீஸ்ண்ணே. சரி, நான் காசு கொடுக்கறேன். நீங்க கவலைப்படாதீங்க.
இந்தாங்க. இப்ப ஹரிஷ் தன்னோட சக்திக்கு மீறி 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. என்னதான் பணம் கொடுத்தாலும் ஒரு பக்கம் பயத்துல இருந்தாரு. கொடுத்த காசு திரும்ப வருமா, சொன்னபடி கொடுத்துருவாங்களா அப்படின்னு பயத்துல இருந்தாரு. சில நாட்கள் கடந்தாலும் அவர் அந்த சிந்தனையிலேயே தான் இருந்தாரு. வழக்கம் போல அவர் டீ கடையில இருக்கும்போது அந்த கடன் வாங்கின நபர் வந்தாரு. நிறைய காசை ஹரிஷ் கிட்ட அந்த நபர் கொடுத்தாரு. முன்னாடி சோகமா இருந்தவரு இப்போ சந்தோஷமா ஆயிட்டாரு. என்னப்பா இது, இதுல நிறைய காசு இருக்கே. நீ எனக்கு கொடுக்க வேண்டியது வெறும் 1000 ரூபாய் மட்டும்தானே. இந்த உன் காசு, நீ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கப்பா. இல்ல ஹரிஷ் அண்ணன், இது உங்களுக்கு தான் சொந்தம். நான் உதவி கேட்கும் போது நீங்க எனக்கு கொடுத்தீங்க, எதுவும் எதிர்பார்க்காம. இல்ல இல்ல இல்ல, இது எனக்கு சொந்தம் இல்லப்பா. அப்படி இல்லண்ணே. அட இல்லப்பா, இது என்னோடது இல்ல, இது எக்ஸ்ட்ரா காசு. கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தானே, கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. அப்படியா விஷயம்? இனிமே உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்டயே கேளுங்க. எந்த தயக்கமும் இல்லாம கேளுங்க, நான் கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த ஹரிஷ் அண்ணன் தன்னோட வீட்டுக்கு ஜிலேபி வாங்கிட்டு போனாரு. அவரோட மனைவி அந்த ஜிலேபிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு நாளும் நம்ம நிலைமை முன்ன விட இன்னும் நல்லபடியா மாறிக்கிட்டே வருது. மாறலமா எதுவும், நான் தான் ஒண்ணு மாத்திக்கிட்டே இருக்கேன். இது எக்ஸ்ட்ரா கிடைச்ச காசு. இவ்ளோ காசா? எப்படி வந்துச்சு? கடைக்கு வர்ற ஒருத்தர் அவரோட தேவைக்காக பணம் கேட்டு இருந்தாரு. அத திருப்பி கொடுக்க வந்தாரு. என் நல்ல மனசை பாராட்டி இத கொடுத்தாரு. எதிர்பார்க்காம செஞ்ச உதவிக்கு கிடைச்ச பலன் தான் இது. இவ்ளோ பணமும் அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுதான் இது. ஹரிஷ் அண்ணன் பேசுறத பார்த்து அவரோட மனைவி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் இவ்ளோ சந்தோஷமா இருந்ததை அவங்க பார்த்ததே இல்ல. ஆனா என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அவர் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் டீ போட்டு சம்பாதிக்கிற காசு நிச்சயமா நமக்கு பத்தாது. இப்ப நடந்த விஷயங்கள் நமக்கு ஒரு வழியை காட்டுது. இதையே நான் ஒரு தொழிலா பண்ண போறேன், என் டீ கடையோட சேர்த்து. கஷ்டப்படுறவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க கஷ்டம் இருந்ததும் திரும்ப வாங்கிக்கலாம். அப்ப அவங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுப்பாங்க. இனிமே கேட்காம வாங்கின காசை இனிமே கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தன்னோட டீ தொழிலையும் சேர்த்து கடன் கொடுக்கறதையும் தொழிலா மாத்திட்டாரு. அங்க கஷ்டத்துல இருக்க எல்லாருக்கும் காசு கொடுத்து உதவி செஞ்சாரு. யாருக்கு என்ன கஷ்டனாலும் அவரே கேட்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவியை செய்ய ஆரம்பிச்சாரு. காசு கொடுத்ததுக்கு அப்புறமா இத்தனை நாளைக்கு இவ்வளவு வட்டி அப்படின்னு சொன்னாரு. அவர் என்னதான் வட்டி கேட்டாலும் அவர் கஷ்டத்துக்கு உதவுறதுனால எல்லாரும் அவர்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன நேரத்துல எல்லாரும் காசும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கும் நிறைய பணம் சேர்ந்துச்சு. ஹரிஷ் அண்ணனுக்கு டீனால கிடைக்கிற காசை விட இதன் மூலமா கிடைக்கிற காசே ரொம்ப அதிகமா இருந்தது. தினமும் அவரோட பை பணத்தால நிரம்பிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தொழில அவர் முழு நேரமா பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய பணம் சம்பாரிச்சாரு. அவரோட எண்ணமும் நிறைவேறிச்சு. அவரோட சின்ன கடைய பெரிய கடையா மாத்தினாரு. முக்கியமா பாத்துட்டு இருந்த டீ தொழில சைட் பிசினஸ் ஆக்கிட்டாரு. தன்னோட கடன் கொடுக்கற வேலைய அதிகமாக்குனாரு. சின்ன சின்ன உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த அவரு பெரிய உதவிகளை செய்யற அளவுக்கு அவரு பெரிய மனுஷனா ஆயிட்டாரு. ஹரிஷ் அண்ணன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கவலைய விட்டு தள்ளுங்கண்ணே, நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். உங்க பொண்ணு எனக்கும் பொண்ணு தானே. நீங்க சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க. இந்தாங்க. ஹரிஷ் அண்ணனோட நட உட, அவர் இருக்கக்கூடிய இடம், அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மாறிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்கள் கிட்ட அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது. என்னதான் இது வட்டி தொழிலா இருந்தாலும் அதையும் அவரு நேர்மையா தான் செஞ்சாரு. அவரோட இந்த சேவைய பாராட்டி அந்த ஊர்ல அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க. அவரோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இந்த ஊரையும் மாத்தி காட்டுவாருன்னு நம்பினாங்க. அவரும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இந்த பதவிய அவரோட சுயநலத்துக்காக பயன்படுத்தணும்னு ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிச்சு பார்க்கல. மக்கள் எல்லார்கிட்டயும் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. மக்களுக்கு நல்ல வழி காட்டினாரு. நம்ம எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், ஆனா அதுல நேர்மை இருக்கணும்னு சொன்னாரு. இத பார்த்து அவரோட மனைவி சந்தோஷப்பட்டாங்க. என்னங்க, எங்க இருந்து நீங்க இப்போ எவ்வளவு வளர்ந்திருக்கீங்க? டீ கடை வச்சிருந்த நீங்க இப்போ தலைவர். இது உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீங்க எதை வேணா பண்ணுங்க, ஆனா தொழில நேர்மை முக்கியம். மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருந்தா நாம முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மூளையை கொஞ்சம் பயன்படுத்தினா போதும், இந்த நாட்டையே ஆள்ற திறமை கூட நம்ம கிட்ட இருக்கும். சரியான பாதையில போனதுனால நான் இந்த வெற்றி அடைஞ்சேன். எல்லா